வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னா, வாழைப்பூ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்குறோம். கூட்டு வைக்க போகிறோம். குழம்பு இல்லது கூட்டு தான் வைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாசிப்பருப்பு வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். அதை வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா வெந்துச்சு வேக வச்சு இதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக அந்த வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும். பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் இல்லை என்கிட்ட, அதனால் போடல. நான் சாம்பார் தூள் தான் போட போகிறேன். அதுக்கு தாச்சியில் முதல்ல கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். அதோட கடலைப்பருப்பு ஒரு 4 வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சோடனே நம்ம கருவேப்பிலை போடணும். கடுகு பொரியுது, இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். அதில் இதுக்கு நாட்டு தக்காளி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைடு நாட்டு தக்காளி கிடச்சிச்சின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என்கிட்ட ஆபீஸ் தக்காளி தான் இருக்குது, அதான் போட்டிருக்கேன். நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கணும். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் வந்து போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்சுருந்த சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. நான் கடையில் வாங்கினது தான் நான் போடுறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாய் நான் போடல, அதனால் வந்து காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். முதல்ல வாழைப்பூவை வந்து சுத்தம் பண்ணி அந்த நரம்பை மட்டும் எடுத்துட்டு மற்றது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இல்லை தயிர் கொஞ்சம் ஊற்றினோம்னா அப்படியே இருக்கும். நான் தயிர் ஊற்றலை. நீங்கள் தயிர் இருந்துச்சுன்னா ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து இந்த வாழைப்பூவை வந்து அதில் போடலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டு இது கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ இந்த பருப்பு தண்ணியை தூக்கி இதில் ஊற்றிடலாம். இது வந்து சாம்பாருக்கு இது அப்படியே போட்டு சாதத்தில். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு வாழைப்பூ. இப்போ வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக அரைச்சி இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டோம்னா வாழைப்பூ கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து பார்த்தோன்னா நம்ம சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். நம்ம வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். தொட்டுக்காயும் வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றினோம்னா தொட்டுக்காயும் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.